ஹலோ மக்களே! அடுத்த வருஷம் தமிழ்நாட்டுல நடக்கப் போற சட்டமன்ற தேர்தல்ல எல்லா கட்சிகளும் ஜெயிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளும் கட்சிக்குள்ள போயிட்டு இருக்கு. அதே மாதிரி யாரு எந்த தொகுதியில நிக்க வைக்கலாம்னு கட்சிகள் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுவதற்காக 10 தொகுதிகளை தேர்வு செஞ்சு வச்சிருக்காருன்னு தகவல் வெளியாயிருக்கு. அப்படி அவரு எந்த தொகுதியில நிக்க போறாருன்னு நாம இப்ப பார்க்கலாம். விஜய் நிக்க போற அந்த 10 தொகுதிகள்ல இருந்து இளைஞர்கள், பெண்கள், சிறுபான்மை மக்கள், தாவேகா உறுப்பினர்கள் அதிகம் உள்ள தொகுதிய விஜய் தேர்வு செய்ய முடிவெடுத்திருக்காரு. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாசங்கள் மட்டும்தான் இருக்க நிலையில தாவேகா சார்பாக தேர்தல் பணிகள் தீவிரமா மேற்கொள்ளப்பட்டுட்டு இருக்கு. மதுரை மாநாட்டுல பிரம்மாண்டமா இளைஞர் பட்டாளத்தை காட்டணும்னு சொல்லிட்டு விஜய் முடிவெடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்ததா சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவும் இருக்காரு. இந்த சுற்றுப்பயணத்தப்ப தேர்தல் அறிக்கையில சில விஷயங்களை வெளியிட இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஆனா தாவேகா தொண்டர்கள் ஒவ்வொரு நபரோட மனசுலயும் விஜய் எந்த தொகுதியில போட்டியிடுவாருன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா தாவேகா ஜெயிக்கல அப்படின்னாலும் விஜய் ஜெயிச்சா மட்டுமே தாவேகா அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற முடியும். திமுக மற்றும் அதிமுகவோட இடத்தை பிடிக்கணும் அப்படின்னா விஜய் கட்டாயமா சட்டமன்றத்துக்கு போயே ஆகணும். ஏற்கனவே விஜய் மதுரை மேற்கு தொகுதியில போட்டியிட இருப்பதா தகவல் வெளியாச்சு. ஆனா விஜய் போட்டியிடுறதுக்கு ஏதுவா 10 தொகுதிகளை தாவேகா அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன்படி திருவொற்றியூர், விருகம்பாக்கம், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், விழுப்புரம், நாகை, விருத்தாச்சலம், கடலூர், ரிஷிவந்தியம், தூத்துக்குடி இந்த 10 தொகுதிகளில் ஒன்றை மட்டுமே விஜய் போட்டியிட முடிவெடுத்திருக்காரு. இந்த 10 தொகுதிகள்ல இருந்து 5 அம்சங்களை கொண்டு எந்த தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவு செய்ய இருக்கிறதா கூறப்படுது. அதன்படி இளைஞர்கள் அதிக அளவில் இருக்கணும்னு, சிறுபான்மையின மக்கள் வாக்குகள் இருக்கணும்னு, பெண்கள் தாவேகா உறுப்பினர்கள் அதிக அளவில் இருக்கணும்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் கடலோர பகுதியாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு விஜய் முடிவெடுத்திருக்காரு. இந்த சட்டசபை தேர்தலில் 85 வாக்காளர்கள் புதுசாக வாக்களிக்க இருக்காங்க. இவங்களை கவர்வதற்கு தாவேகா தரப்புல முடிவு எடுக்கப்பட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுட்டு இருக்கு. இதனால விஜய் போட்டியிட இருக்க மதுரை மேற்கு தொகுதி அவரது பட்டியல்லையே இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் எந்த தொகுதியில போட்டியிடுவார் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த தொகுதியில திமுகவோட பலத்தை அதிகரிக்க திமுக தலைமை உத்தரவிட்டிருக்காங்க. இதனால விஜய்க்கு எதிரா வலிமையான வேட்பாளர் ஒருவரை நிறுத்த திமுக தலைமை முடிவெடுத்திருக்கு. போன லோக்சபா தேர்தலிலேயே கோவையில் அண்ணாமலை நிற்கிறது தெரிஞ்சுக்கிட்ட திமுக நேரடியாக தங்கள் வேட்பாளரை நிறுத்தினது குறிப்பிடத்தக்கது. அதனால வரப்போற தேர்தல்ல விஜய் அவர்களுக்கு எதிரா திமுக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா விஜய்க்கு இளைஞர்களோட வாக்குகள் எல்லாமே போயிரும். இது திமுகவுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திரும். அதனால விஜய் எந்த தொகுதியில நிக்க போறாருன்னு தெரிஞ்சுக்க திமுக ஆர்வமா இருக்காங்க. நன்றி.